துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக உன்னதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும். 10ஆம் இடத்துல குரு உச்சமாகத்தான் இருக்கிறார். உங்க பதவியை பறிப்பார் தான். சின்ன பதவியை பறிச்சுட்டு பெரிய பதவியை கொடுப்பார். 6-8 திசைகள் நடந்து கொண்டிருக்கும் போது இன்னும் சிலர் ஒரு 5% பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு கூட தொழில் ரீதியாக இப்போது நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குங்க. எதிரிகள் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய ஒரு தன்மை, எதிரி நண்பனாக மாறக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கின்றன. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்துடைய குரு பயிற்சி வருகிறது. பொதுவாகவே இந்த வருடாந்திர பயிற்சிகள்னு சொல்லப்படக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சிக்கு மக்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். சனி பயிற்சின்றது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, ராகுகேது பயிற்சின்றது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதாவது சனி பயிற்சியை மாதிரி கொஞ்சம் கம்மி, 18 மாதத்துக்கு ஒரு தடவை ராகுகேது பயிற்சி. இந்த குரு பயிற்சி 12 மாதங்கள் அல்லது 13 மாதங்கள், அதாவது ஒரு வருடத்திற்கும் கொஞ்சம் ஒரு 4 நாட்கள் 10 நாட்கள் மேலாக இருக்கக்கூடிய அமைப்பு. உண்மையிலே இந்த 3 கிரக பயிற்சிக்கு தான் நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா இவைகள் தான் வருடாந்திர கிரகங்கள். ஒரு வருடம் ஒரே இடத்துல நின்று நல்லதையோ அல்லதையோ செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள். சனி பயிற்சினாலே ஒரு பயம் வந்துடுங்க. ஐயோ, சனி இந்த இடத்துல ஏடாகுடமான ஒரு இடத்துல வந்துட்டார்னா, 7.5 சனி பிடிச்சிருச்சுன்னா, அஷ்டம சனி பிடிச்சிருச்சுன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்டதுகள் எனக்கு நடக்குமே அப்படிங்கிற ஒரு வேதனை கலந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக சனி பயிற்சியில் இருக்கும். ஆனால் குருப்பெயர்ச்சி அப்படி இருக்காதுங்க. குருப்பெயர்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இந்த மனுஷன் வந்துட மாட்டாரா? ஏன்னா சனி 3 இடங்களில் மட்டும்தான் 30 வருடம் கொண்ட இந்த சுற்றில் சனி 3 இடங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 30 வருஷத்தில் 7.5 வருஷம் மட்டும்தான் அவர் நல்லது செய்வார். மிச்சம் 22 வருஷம் தொல்லையில் பண்ணுவார். ஆனால் குரு அப்படி இல்லைங்க. கிட்டத்தட்ட 5 இடத்திற்கு மேலே எவர் ராசிகளுக்கு 2, 5, 7, 9, 11 என்கின்ற 5 இடங்களில் வரும்போது அவர் மிகப்பெரிய நல்லதுகளை செய்வார். உங்கள் ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வர்றார், 5ஆம் இடத்திற்கு வர்றார், 7ஆம் இடத்திற்கு வர்றார், 9ஆம் இடத்திற்கு வருகிறார், 11ஆம் இடத்திற்கு வருகிறார்னா ஒரு வருடத்திற்கு மேலாக நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அதனால குருப்பெயர்ச்சியை பற்றி நம்ம கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். இந்த இடத்துல இந்த நேரத்துலையாவது கொஞ்சம் வந்துட மாட்டாரா? போன வருஷம் நல்லா இல்லை, இந்த வருஷம் டக்குன்னு நல்ல இடத்துக்கு வருவார். குருப்பெயர்ச்சியில் நல்ல இடத்துக்கு அவர் வந்திருந்தால் என்ன, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குருபலம் இருந்து கல்யாணம் ஆகும். பணம் இல்லாதவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, புத்திரபாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு புத்திரபாக்கியம் இருக்கக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில் சோதனை வேதனையாகவே பார்த்திருக்கிறேன் என்கின்ற அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல மனதில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய வேதனை சோதனைகள் எல்லாவற்றையும் அப்படியே டக்குன்னு மாற்றக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சிக்கு உண்டுங்க. அதனால தான் அந்த குரு பயிற்சி நமக்கு நல்லதை செஞ்சிடாதான்ற நிறைய பேருடைய ஏக்க அமைப்புகளில் கண்டிப்பாக இருக்கிறது. சரி, இந்த வருஷம் எப்போ குரு பயிற்சி நடக்குது? 2026ஆம் ஆண்டு ஜூனில் 2ஆம் தேதி, வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்து குரு பயிற்சி நடக்குது. மகரம், மீனம், விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு மிகப்பெரிய நல்ல மாண்புகளை தன்னுடைய பார்வையின் மூலமாக செய்ய போகிறார். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் என்பதை இப்போது பார்த்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக உன்னதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும். ஐயா, 10இல் குரு பதவியை பறிப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ 10ஆம் இடத்திற்கு வந்துடுறாரு. ஐயா, விதிக்கு எல்லாம் விதிவிலக்கு இருக்கக்கூடிய ஜோதிடம் தாங்க இந்த சாஸ்திரம். 10ஆம் இடத்துல குரு உச்சமாகத்தான் இருக்கிறார். உங்கள் பதவியை பறிப்பார் தான். சின்ன பதவியை பறிச்சுட்டு பெரிய பதவியை கொடுப்பார், ப்ரொமோஷனை கொடுப்பாருங்க. என்னன்னா, செக்ஷனில் இருக்கிறவரை தூக்கி சூப்பரண்ட் ஆக்குவார், சூப்பரண்டாக இருக்கிறவரை தூக்கி மேனேஜர் ஆக்குவார், மேனேஜராக இருக்கிறவரை தூக்கி எம்டி ஆக்குவார், எம்டியை தூக்கி பிரசிடென்ட் ஆக்குவார், சேர்மன் ஆக்குவார். இப்படி தாங்க 10இல் இப்போது உச்ச குருவாக இருக்கக்கூடிய, அதுவும் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு கேதுவோடு சேர்ந்து கேளை யோகத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த வருடத்தில் ஒரு வருடத்தில் உங்களுடைய பதவியை இரட்டிப்பாக மாற்றக்கூடிய, பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அருமையான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி நல்லா இருக்குதுங்க. ஏற்கனவே நடந்த கொஞ்ச நாளாகவே ஒரு 6 மாதம் 8 மாதமாகவே கோச்சார ரீதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றன என்பது தான் உண்மை. இதுலேயும் கூடுதலாக உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் யோக தசைகள் இருந்தால் கூடுதல் நன்மைகள் உண்டு. 6-8 திசைகள் நடந்து கொண்டிருக்கும் போது இன்னும் சிலர் ஒரு 5% பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு கூட தொழில் ரீதியாக இப்போது நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குங்க. மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஜுவல்லரி கடை வச்சுருக்கிறவங்க, பித்தளை, வெண்கலம், இந்த மாதிரி கோவில் பொருட்கள், ஆன்மீக பொருட்கள், குத்துவிளக்கு செய்பவர்கள், மஞ்சள் கிழங்கு பயிரிடக்கூடிய விவசாய பெருமக்கள், இந்த மாதிரி மஞ்சள் நிறமுள்ள பொருட்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற விவசாய பெருமக்கள், இவர்கள் எல்லாருமே, வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள், தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. துளாராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இல்லைங்க. ஏன்னா சனி பகவான் ஏற்கனவே 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் கவலைகளை போர்க்கக்கூடிய விதமாக கொஞ்சம் ஒரு வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறார். கொஞ்சோண்டு தான்.
எதிரிகள்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய ஒரு தன்மை, எதிரி நண்பனாக மாறக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கின்றன. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைகள் இருந்தவர்களுக்கு அதற்கான நல்ல மருத்துவம், நல்ல மருந்துகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. இது எல்லாம் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியை உச்சகுரு பார்க்க போகின்ற காரணத்தினால் கொஞ்சம் கூடுதலாகவே தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே பெருசாக துளாராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். துலாம் ராசிக்கார சகோதரிகளுக்கு கணவர் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகள் விலகக்கூடிய தன்மை, குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான யோக அமைப்பு, வீடு வாகனம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள், அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அம்மாவுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, தூர இடத்துல இருக்கிற அம்மாவை கவனிக்க முடியலையே நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அது சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 2ஆம் இடத்தை வரை இப்போ குரு பகவான் பார்க்க போகிறார். 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். இது வரைக்குமே வாக்கு தவறியவர்கள் எல்லாருக்குமே அங்கே பண்ணுறேன், இங்கே பண்ணுறேன், இங்கே வாங்க, அதாவது இதை கொடுக்க முடியல, அதை கொடுக்க முடியலையேன்ட்டு வாக்கு தவறியவர்கள் எல்லாருக்குமே சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய இனிமையான குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குங்க. வருடம் குருப்பெயர்ச்சி நடக்கிறது. இந்த வருடத்தில் ஏதோ பெரிய விசேஷம் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்களே, ஆமாங்க. 12 அல்லது 13 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடைய போகிறாருங்க. அது இந்த வருஷங்க. ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான். இது ஒரு வகையில் ஒரு மாதிரியான பெக்கூலியர் தானே இல்லையா? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே கடக வீட்டில் உச்சத்தை அடையக்கூடிய இந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது உச்சத்திலே வருகிறார். அப்போ அந்த உச்சம் அப்படிங்கிற போது உலகம் முழுக்க நன்மைகளை செய்யக்கூடிய இந்த குரு பகவான் கூடுதலாக நன்மை செய்வார்னு எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே குரு வலுத்திருந்தார்னாலே உலகத்தில் அமைதி வரும், ஆனந்தம் வரும், எல்லாருடைய பாக்கெட்லேயும் ஓரளவுக்கு நன்மைகள் இருக்கும், அவரவருடைய பிணி தீரும், பணி சிறக்கும், இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடிய கிரகம் இல்லையா? இந்த குரு பயிற்சியின் மூலமாக குரு பகவான் 3 ராசிகளை பார்க்க போகிறார். விருச்சிகம், மகரம், மீனம். விருச்சிகராசிக்காரர்கள் கடந்த 5-6 வருஷத்துக்கு மேலாக குருவின் பார்வைக்குள்ளே வரல. அவங்க இப்போது குருவின் பார்வைக்குள்ளே வருவீங்க. இந்த குருவின் பார்வைக்குள்ளே வர்றது உங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய பயங்கர கஷ்ட நஷ்டங்களை விளக்கக்கூடிய அமைப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லதுகள் நடக்க போகுது. ஒரு 7-8 வருஷங்களுக்கு பிறகு என்னன்னா, ராசியும் ராசிநாதனும் உச்சகுருவின் பார்வையில் இருக்க போகின்றது. ஒரே ராசி உங்கள் ராசி தான். 12 ராசிலே நீங்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி இந்த குரு பயிற்சியில். உங்கள் ராசிநாதனையும் அவர் பார்க்கிறார், ராசியையும் பார்க்கிறார். ஆக கூடுதல் சிறப்பு. மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்பு தான். உங்களை எல்லாத்துக்கும் இப்போ ஜென்மச்சனி போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக 20-30 வயதுகளில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களும் உண்மையிலே நல்லா இல்லை. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே வேலை இல்லை, தொழில் இல்லை, மன அழுத்தம், பணி அழுத்தம், காதல் தோல்வி, இந்த மாதிரியான அமைப்புகளில் உங்களை சற்று பாதுகாக்கக்கூடிய அளவில் இந்த குரு பயிற்சி அமையும் என்பதால் மகரம், மீனம், விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு மிகப்பெரிய நல்ல மாண்புகளை தன்னுடைய பார்வையின் மூலமாக செய்ய போகிறார். இதில் இன்னும் ஒன்று என்ன தெரியுங்களா? அதிசாரம் என்கின்ற முறையில் போன வருஷம் மாதிரியே 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், அதுக்கடுத்து ஒரு 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், திரும்ப 3 மாதம் அந்த இடத்துக்கே வருவார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடக வீட்டில் உச்சகுருவாக அமையக்கூடிய இவர் 3 மாதங்கள் கழித்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாத வாக்கில் அப்படியே அதிசார முறையில் சிம்ம வீட்டிற்கு அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். அங்கே ஒரு 3 மாதம் இருப்பார், திரும்பி மட்டும் அங்கே மறுபடியும் கடகத்திற்கே வருவார். ஆகவே இந்த அதிசார குறுப்பெயர்ச்சியாக இருந்தாலும் அதிபலம் என்கின்ற அமைப்பில் முதலில் உச்சம், அதன் பிறகு நட்பு என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பெரும்பாலும் நன்மையை செய்வார். 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா? சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல. ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனா ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்றோம். இதுலயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கேன். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் 2வது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் 2வது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்
அளவில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?